ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அடை தோசை தான். அடை தோசைக்கு வந்து நான் ஏற்கனவே மெஷர்மெண்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், லாங் வீடியோவில். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மார்னிங் எழுந்தோடனே அரிசி ஊற வச்சுட்டேன். ஸோ அடை தோசை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடைலாம் சாப்பிட்டோன்னா ஒரு 2-3, ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரொம்ப ஹெவியாக எடுக்க முடியாது. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு, புளிச்சிருச்சு. ஸோ இதை நான் கரைச்சி வச்சுட்டு நான் பிளான் பண்ணது வந்து இதுக்கு வந்து தக்காளி சட்னி தான். வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சிலாம் போட்டு தக்காளிலாம் வதக்கி பண்ணுறது. ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பேனில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 6 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு இதோட வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் என்ன வேணுமா சேர்த்துக்கலாம். நான் காரம் இல்லாமல் அரைச்சேன். ஸோ அது வதங்குற டைமில் வந்து நான் பீட்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து புதினா கொஞ்சம் நிறையாவே சேர்க்கலாம், நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரோட. எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்டாக இந்த ஃபுல்லாத்தையும் வதக்கி அரைச்சிருது. வதக்குனதெல்லாம் ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பொரியலுக்கு எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் பெப்பர் சேர்க்கறதால விட்டுட்டேன். அப்புறம் பீட்ரூட் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இதில் வந்து தேவையான அளவு தண்ணி மூடி போட்டு நல்லா குக் பண்ணோன்னா பீட்ரூட் ரெடி ஆகிடும் பொரியல். ஸோ இது ரெடியாகிற டைமில் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். நார்மலாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டேன். ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா இந்த நம்ம வதக்கி வச்ச அந்த தக்காளியில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கிட்டேன். ஸோ நல்லா தண்ணியாக அரைஞ்சிடும். ஏன்னா தக்காளியில் நிறைய தண்ணி இருக்கிறதால நல்லா தண்ணியாக அரைஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இது தாளிக்கிறது தான் வேலை. ஸோ பீட்ரூட் பொரியலுக்கு வந்து இது நல்லா தண்ணியெலாம் இருத்தி வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு காரத்துக்கு இதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணேன் குழந்தைக்கு. ஸோ லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் போட்டுட்டு பீட்ரூட் வந்து சேர்த்து ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் வந்து இந்த காய்கறி எல்லாமே நம்ம குக் பண்ண இடத்தெல்லாம் கொஞ்சம் பொரியல்லாம் சேர்த்து நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே சாப்பிட்ருவா. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் அடை தோசை, அதுக்கப்புறமா சட்னி கொடுத்துட்டேன். லஞ்ச் வந்து அவள் மறுபடியும் வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் வந்து கொஞ்சம் இந்த பீட்ரூட்டு, அப்புறமா நான் ஏதாச்சும் பன்னீர், முட்டை ஏதாச்சும் போட்டு கொடுப்பேன். ஸோ அதையும் சாப்பிடுவா. ஸோ ஈவினிங் கொஞ்சம் வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க் தான். ஸோ க்ளீனிங் ஒர்க் பண்ணிவிட்டு அடை மாவு அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து மறுபடியும் எதுவும் டின்னருக்கு பிளான் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிறுபருப்பில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் குழம்புத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள், இது வந்து ஒரு 1 பாட் சாம்பார் மாதிரி வச்சுட்டு தாளிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து நான் வந்து அடை தோசைக்கு தொட்டுக்க தான் ரெடி பண்ணியிருந்தேன். கரெக்டாக ஒரு 2 இல்லாட்டா 3 விசில். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு மேஷரை வச்சு நல்லா இல்லை கல்லுப்பு சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மசிச்சிடணும். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டினா சாம்பார் ரெடி. ஸோ நைட் வந்து அடை தோசை தான். நிறைய மாவு இருந்துச்சு. ஸோ அடை வந்து தோசை நிறைய சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் மாவு இருந்ததால் அடை தோசை, கொஞ்சம் முட்டை வந்து நான் வந்து பெப்பர், மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ குழந்தைக்கு வந்து நைட் டின்னர் கொஞ்சம் சிறுபருப்பு சாம்பார், அடை தோசை, அதுக்கப்புறமா முட்டை. நான் வந்து அடை தோசை எடுக்கல, ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ முட்டை மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு ரைஸ், சாம்பார் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டேன்.